தூத்துக்குடி மாவட்டம் வந்தாச்சுங்க. அதுவும் ஏர்போர்ட் பக்கத்தில் இடம், ரோட்டு மேலே இடம் அப்படின்னா 7.5 ஏக்கர் இடங்க. தனி கிணறு, ஃப்ரீ சர்வீஸு, வத்தாத கிணறு. நம்ம திருநெல்வேலியில் இருக்கும்போது எடுக்கலாம். திருநெல்வேலியிலேருந்து 26 கிலோமீட்டர் தான் தூத்துக்குடி ஏர்போர்ட். நாகாக்குளம் தெரியுங்களா? தூத்துக்குடி ஏர்போர்ட் போனோம்னா கரெக்டாக 12 கிலோமீட்டர் போனால் போதும். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக ஆகிட்டு இருக்கு. கிணற பாருங்கள். ஆஃபீஸ் ரூமு செட்டு. சென்ட்டுக்கு எவ்வளவு? 29,000 ரூபா. மொத்தம் 7.5 ஏக்கர் இடமும் எப்படி இருக்கு பாருங்க. தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இருந்து 10 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர் துல்லியமா வந்து 3 ஏக்கர் வாழை, 300 தென்னை மரம். இல்லாத இடம் இல்லை, அருமையான இடம், தெளிவான இடம். கிணற பாருங்க எப்படி இருக்குன்னு. அடி குளிக்கலாம் போல இருக்கு. கண்டிப்பா குளிச்சுட்டு தான் போகுது. இன்னைக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு. தண்ணி குடிக்கிறதுக்கு அருமையா இருக்குங்க. நல்ல தண்ணி, ஃபுல்லுமே சொட்டு நீர் பைப் போட்டு ஜம்முன்னு இடங்க. தூத்துக்குடி பக்கம் ஏர்போர்ட்ல இருந்து நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த இடத்த எடுக்கலாம். ஏர்போர்ட்ல இருந்து வந்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ். கிணறு ஃப்ரீ சர்வீஸ்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. இலவச மின்சார சர்வீஸு. டைரக்டா ஓனரு இங்கே வந்து பார்த்தாலே ஓனரை பார்க்க மாதிரி தான் இருக்கும். ஆஃபீஸ் ரூமு, இதுக்கு தனி சர்வீஸு. வந்தால் தங்கிக்கிடலாம். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃபுல்லும் பார்ப்போம். எப்படி எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது. பனைமரம் ஒரு 30 பனைமரம். செழிப்பான தோட்டங்க. வத்தாத கிணறு. ஒரு 60 அடிக்கு மேலே ஆழம் உள்ள கிணறு. ஓனரே ஆழத்தை பார்த்தது இல்லையா, அந்த மாதிரியான கிணறு. வாங்க போரே போடலாம் பார்த்துடுங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. 300 தென்னை மரம், 2500 வாழை. மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ ஓட்டம் வத்தாது. பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்கைக்கு ஒரு பெரிய செட் ரூமு, கோழி, நாட்டுக்கோழி. இது ஃபுல்லும் எம்டியாக போட்டிருக்காங்க. 1 ஏக்கர் மட்டும்தாங்க எம்டியாக இருக்குது. மிச்சம் 6 ஏக்கரும் பயிர் ஏற்றிக்கிட்டு இருக்கேங்க. வாங்க வாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக போ. உள்ள ஃபுல்லும் பனை மரம், நல்லா காய்ப்பு திறன் உள்ள மரம். 300 தென்னை மரமும் வச்சு 1.5 வருஷம் ஆகுது. ஃபுல்லும் சொட்டு நீர் பைப்பு. இது பார்த்தீங்கன்னா மாடு கட்டி வளர்க்கணும். இங்கே தங்கியிருந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாபம் இருக்குங்க. தூத்துக்குடி ஏர்போர்ட் பக்கம், தூத்துக்குடி மெயினான லொக்கேஷன். ஹைவே, தூத்துக்குடி டு திருநெல்வேலி ஹைவேலேருந்து ஒரு பாருங்கள் செட்டை பாருங்கள். நல்லா கூலிங் சீட்டு போட்டு மேலே வர ஹைட்டாக தூக்கி அடிச்சிருக்கனால வெக்கையே இல்லைங்க. ஏன்னா காற்று அங்கங்கே போகிறதுனால வெக்கையே இருக்காது. ஃபுல்லும் பனைமரம் சுற்றி இருக்கிறதுனால சூப்பரான பெரிய செட்டு. மாடு இங்கோடியும் மாடு, இங்கோடியும் மாடு போட்டு நடுசொல்ல நீங்கள் நடந்து போக வைக்க அவ்வளோ ஒரு அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேங்க. வாங்க தண்ணி எப்படி விழுது பாருங்கள். குற்றால தண்ணி மாரி விழுது தூத்துக்குடியில். வாழை வாழை ஒரு 2500 வாழை, 3 ஏக்கர் வாழை, 2.5 ஏக்கர் தென்னை மரம், 2.25 ஏக்கர், 300 மரம், 20 அடிக்கு ஒரு கன்று வச்சு ஃபுல்லுமே நான் நிற்கக்கூடிய இடத்துலையும் சொட்டு நீர். எல்லாமே சொட்டு நீர். 7.5 ஏக்கருமே சொட்டு நீருங்க. மீனாட்சிப்பட்டி, இந்த ஊர் பேர் மீனாட்சிப்பட்டி பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன். திருநெல்வேலி டு தூத்துக்குடி ஹைவேலேருந்து கரெக்டாக 4 to 5 கிலோமீட்டர் வந்தாலே போதும். தார் ரோட்டு மேலே 300 அடி முகப்பில் இடம். ஃபுல்லும் பென்சிங் வேலி. லீகல் ப்ராப்பர் டாக்குமெண்ட்டு தனி பட்டாலேருந்து எல்லாம் இருக்குது. வந்து பார்த்தா தெரியும் இடத்தோட அருமை. பாருங்க தென்னை மரத்தை பார்ப்போம். முதல்ல வாங்க அதை பார்த்துட்டு வந்துடும். தண்ணி விழுது. இன்றைக்கி முதல்ல தண்ணியை பார்க்கலாம். ஏன்னா பாதி தண்ணி தான் அதில் விழுது, பாதி தண்ணி சொட்டு நீரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபுல் தண்ணி வைக்கலை, கேட்டு வேலை பிடிங்கிருங்க. அதனால் பாதி தண்ணி தான் உள்ள வச்சுருக்கோம். பாருங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கே அருமையாக இருக்குங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சப்போட்டா மரம், கருவேப்பிலை மரம் ஒரு 4 மரம். கருவேப்பிலை மரம்னா இன்றைக்கி பாருங்கள். வேப்ப மரம் சுற்றி எல்லாமே அருமையாக இருக்குங்க. வந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எடுக்க மாதிரி இருக்கும் இடத்த. பாருங்கள் ஃபுல்லும் வாழை போட்டால் சும்மா போட முடியுமா? செழிப்பு இருந்தால் மட்டும்தான் வாழை போட முடியும். ஃபுல்லும் சொட்டு நீர். இங்கே பாருங்கள் சப்போட்டா மரம். அருமையான லொக்கேஷனுங்க. நல்லா வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போகலாம். 3 ஏக்கர் வாழை. தண்ணி வர சோதியாயிடக்கூடாது. பார்த்து இதில் மிச்சி வரணும். எப்பா ஊஞ்சல்லாம் போட்டு வச்சிருக்காங்கப்பா. வேறு லெவலில் இருக்குது. சப்போட்டா மரம் ஒரு 3 மரம் நிற்கிங்க. இது 3 மரமே நிறைய காய் காய்க்குமா. பிஞ்சு எல்லாம் இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காய்கள். நல்லா கூலிங்கான பிளேஸு. தென்னை மரமும் 300, வாழை 2500. சக்க வாழை போட்டிருக்காங்க. இலைக்காண்டி, இலை இருக்காண்டி வாழை அந்த மண்ணுக்கு நல்லா வருங்கிறதுனால அண்ணன் வந்து வாழை போட்டிருக்காரு. பாருங்கள் பிஞ்சு பூரா பாருங்கள். இப்போ தான் பிடிக்க ஆரம்பிக்கி. தெரியுதா? சப்போட்டா இங்கே பாருங்கள் பிஞ்சா காய்ச்சிட்டேன்.
நல்லா சப்போட்டாவும் 4-5 மரம் நிற்கி. என்னனாலும் பண்ணலாங்க. இந்த மண்ணுக்கு நல்லா எல்லாமே காய்க்கி. தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலியில் இருக்கவங்களும் இந்த இடத்த எடுக்கலாம். திருநெல்வேலியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து வந்தோம்னா 25 கிலோமீட்டர் தான் வருது இந்த இடத்துக்கு கரெக்டாக. தூத்துக்குடி ஏர்போர்ட்டு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தான், துல்லியமாக 12 கிலோமீட்டர். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக வர மாற்ற போகிறாங்க. அதனால் இடத்தோட வேல்யூவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டாலே பிற்காலத்தில் பெரிய வேல்யூ ஆயிரும். இடத்த வந்து பாருங்கள், இங்கே தங்கி இருந்து ஒரு நாள் இருந்து கிணறு எப்படி தண்ணி இருக்குது நீங்கள் தங்கி இருந்தே பாருங்கள். ஓப்பனாக சொல்லுதேன், கிணறு வத்துதான்னு ஃபுல்லும் ஒரு நாள் ஃபுல்லும் போட்டு பாருங்கள், வத்தவே செய்யாது. அப்படி ஒரு கிணறு. மோட்ரு போல இடமும் பாஞ்சிக்கிட்டு இருக்குது. ரெகுலராக தண்ணி நல்லா குற்றாலம் தண்ணி மாரி விழுது. அதனால் அழகாக நடக்கும். தண்ணியும் சப்ப தண்ணினா நிறையா அந்த மண்ணுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. நல்ல தண்ணி, அருமையான தண்ணி. வாங்க கோழி செட்டை போய் பார்ப்போம். அதுக்கு முன்னே தென்னை மரத்தையும் பார்த்துருவோம். முக்கு கேட்வால், இந்த மாதிரி கேட்வால் எல்லா பக்கமும் இருக்குது. எல்லா பக்கமும் அவ்வளோ பக்கமும் கேட்வால். எங்கே திருப்பினாலும் அந்த சைடு தண்ணி பாயும். தென்னை மரம் அந்த சைடு பூரா தட்டை போட்டிருக்காங்க. ஆடு வளர்க்கறதுக்கு தட்டை போட்டு வச்சுருக்காங்க. இது மாதிரி மாமரம் ஒரு 40 மரம் நிற்கி. மாமரம் இது ஃபுல்லும் மாமரம். சொட்டு நீர் போட்டிருக்காங்க. 1-2 கொஞ்சம் போயிருக்கு. மிச்சபடி இந்த இடத்த ஃபுல்லும் மாந்தோப்பாக பிளான் பண்ணி வச்சுருக்காரு. 1-2 மரம் மட்டும் சொட்டு நீரில் தண்ணி பாயாமல் அப்படியே பட்டிருக்கு. பாருங்கள், சொட்டு நீர் பைப்பு சரியில்லாமல் இருக்குது, கனெக்ஷன் சரியில்லாமல் இருக்காங்க. பலாமரம் எல்லாமே இருக்குது. இது கொஞ்சம் வேலை பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ் ஆகிக்கலாம். இது ஃபுல்லும் மாந்தோப்பாயிரும். மாந்தோப்பு பலாத்தோப்பு எல்லாமே ஆயிரும். இது தென்னந்தோப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. 1.5 வருஷம் கன்று தாங்க. இன்னும் 2 வருஷத்தில், ஏன்னா பெரிய தோப்பு எடுக்கிறோட இப்படி இடத்த எடுங்க, ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம். டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசும்போது கம்மி பண்ணி பேசுவோம். சென்ட்டுக்கு 29,000 தாங்க டேரெக்டாக ஓனர் சொல்ல ரேட்டு வாங்க. ஃபைனல் ரேட்டாக தான் சொன்னார். நான் முடிஞ்சளவு உங்களுக்காண்டி பேசி கம்மி பண்ணுவேன். பாருங்கள், தென்னமரம் போல் நல்லா குளுமையாக இருக்குது. நல்லா எல்லா பக்கமும் கேட்டு வளர்ச்சி 300 மரம் அப்படி படர்ந்து கிடக்கு. ஃபுல்லும் பென்சிங் வேலி. ஏர்போர்ட் பக்கம் விட்டுறாங்க. ஏர்போர்ட்டில் இறங்கி வந்து ஃபோன் அடிங்க, உடனே இடத்துக்கு வந்துடலாம். இடத்துக்கு வந்தோன்னா ஓனரை பார்க்க மாதிரி தான் இருக்கும் டேரெக்டாக. நானும் வரேன், 2 பேரும் வாங்க, பேசி முடிப்போம். வாங்க. அடுத்து கோழி பண்ணையை பார்க்க போகிறோம். கோழி, நாட்டுக்கோழி எப்படி. ஒரு சில பேர் குறையா இடம் இருக்கும், கோழி எப்படி வளர்க்கணும்னு கேட்பீங்க. அதுக்கு அண்ணன் ஒரு எடுத்துக்காட்டாக குடோன் கேட்டிருக்காரு. நாட்டுக்கோழி நிறையா கோழியை பொறுத்த வரைக்கும் சீக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாட்டுக்கோழிக்கு பெரும்பாலும் சீக்கு வராது. பாருங்கள் எப்படி வளர்த்துருக்காரு. எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாங்க. நானும் ரெடி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது இதை பார்த்த உடனே. அதனால் நீங்களும் பாருங்கள், அதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். கோழி எப்படி பாருங்கள், இது ஃபுல்லும் ஒரு சின்ன இடத்துல செட்டு போட்டு கோழி வளர்க்காங்க. நாட்டுக்கோழி. நீங்கள் இந்த இடத்த எடுத்தீங்கன்னா கோழி எப்படியாவது வாங்கி தரேன் அண்ணன்ட்ட கேட்டு. தரவுண்டர் லேஸில் கோழியா அண்ணன்ட்ட பேசி எப்படியாவது ரெடி. பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் பாருங்கள், நல்லா வெடை கோழி. முட்டை விடுத செக்ஷன் பூரா இந்த முட்டை ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அந்த வாளியில் விடும் கோழி. அதுக்கு தான் அந்த வாளி வச்சுருக்காங்க, பக்கெட்டு. அந்த சைடு டோரு இந்த வளைக்கலோடையே போயிடலாம் நினைக்கிறேன். ஆமாம், உங்கோடி வாங்க. செல்ல மட்டும் நானே உங்களுக்கு காட்டுதேங்க. அங்கோடி பிடிச்சிக்கலாம், வெளியே போயிடாம. அது வேற. பார்த்தீங்களா, இப்படி முட்டை பாருங்க எவ்வளோ அழகாக விட்டுருக்கு. இப்படி தாங்க முட்டை விட்டு கிடக்கு டெய்லி.